அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வு எழுதி முடிச்சுட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம தொடர்ந்து நேர்காணலுக்கான பயிற்சி மற்றும் பிராக்டிக்கலுக்கான பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்புகள் 2 மெத்தட்ல வழங்குறோம். ஒன்று இது மாதிரி சில வீடியோ பதிவுகளை யூடியூப் மூலமா பதிவிட்டு உங்களுக்கு இதோடைய புரிதலை ஏற்படுத்த ட்ரை பண்றோம். இன்னொரு வகையில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி கொடுக்குறோம். அந்த வகுப்புகள் பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் போகும், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோன்றத நிறைய பேர் பதிவிட்டிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கணுங்கிறதையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு நபர் ஒரு நேர்காணலுக்கு சென்ற பொழுது அவர் நீதிபதியிடம் சந்தித்த கேள்விகளை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். அந்த கேள்வியின் அடிப்படையில் இந்த ஒரு வினாவை நாங்கள் தயாரித்து இந்த வினாவிற்கு அவர் எப்படி பதிலளித்தார் என்பதையும் நாங்கள் கூறிவிடுகிறோம். அதே போல இதே வினாவை உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன பதிலளிப்பீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம கேள்வியை பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்றாரு ஒரு நபர் அப்படின்னா, தன்னுடைய கடந்த கால பணி அனுபவத்தை பற்றி கூறுகையில் தான் 10 ஆண்டுகளில் 3 நிறுவனங்கள் பணி மாறிவிட்டதாக நீதிபதியிடம் கூறுகிறார். ஸோ இப்போ அந்த இடத்துல கான்வர்சேஷன் என்ன நடந்திருக்கும், நீதிபதிக்கும் அந்த இன்டர்வியூ உட்கார்ந்துருந்தவருக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு அவர் நான் ஒரு 10 வருஷம் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் சார் அப்படின்னு இருப்பாரு. அப்படியா, 10 வருஷம் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை சார் 10 வருஷம் 3 கம்பெனி மாறிட்டேன் அப்படின்னு இருப்பாரு. ஓகேவா, இதான் சுச்சுவேஷன். ஸோ அப்போ 3 கம்பெனி மாறிட்டேன்னு அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 3 நிறுவனங்கள் மாறினது தான் அவர் எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த கேள்வி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வாயிலிருந்து தான் அந்த பதில் வந்தது. ஸோ அப்போ கார்னர் பண்ணிட்டாங்க. அப்போ 3 வருஷமா 3 நிறுவனங்கள், 10 வருஷத்துல 3 நிறுவனங்கள் இவர் மாறி இருக்கிறாரு. ஓகே, இதை கொஸ்டின் பண்ணுவோம்னு அவங்க யோசிச்சுட்டாங்க. அதனால இந்த பணி மாறுதல் பற்றி நீதிபதி அவரிடம் ஒரு வினாவை முன்வைக்கிறார். என்ன வைக்கிறார் அப்படின்னா, நீதிபதி இதை கேட்கிறாரு. ஓரிடத்தில் நிலையாக வேலை செய்ய முடியாத உங்களால் இந்த நீதிமன்ற பணியிலும் நிலையாக இருக்க முடியாது என்று நாங்கள் கருதலாம் இல்லையா? அதனால் உங்களை இந்த பணிக்கு நாங்கள் தேர்வு செய்வதை பற்றி யோசிக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிட்டாரு. இப்ப இதே கேள்வியை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா என்ன பதிலளிச்சிருப்பீங்கன்னு யோசிங்க. ஓகேங்களா, அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். இதற்கு உங்களது தகுந்த பதில் என்னவென்று சிந்தியுங்கள். ஒருவேளை இதே வினா நீங்களும் இதே நேர்காணலுக்கு செல்ல இருக்கிறீர்கள், உங்களுடைய அனுபவத்தை பற்றி கேட்கலாம். உங்கள் அனுபவத்தை நீங்கள் கூறும் பொழுது இது போன்ற ஒரு வினா உங்கள் மீது முன்வைக்கப்பட்டால் நீங்கள் அதற்கு என்ன பதிலளிப்பீர்கள் என்பது மிக மிக முக்கியம். அந்த பதிலால் தான் உங்களுக்கு அந்த பணி வாய்ப்பு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவர் சொன்னார், ரொம்ப சூப்பரா அந்த பதிலுடைய தன்மையை நீதிபதியிட்ட விளக்குனதுனால அவருக்கு அதுக்கு மார்க் போட்டுட்டாங்க. அந்த வினாவுக்கு அவர் ரிஜெக்ட் ஆகலை, இந்த வினாவுக்கு ரிஜெக்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஐயா நான் 10 ஆண்டுகள் 3 நிறுவனங்கள் பணி மாறி இருக்கிறது என்னவோ உண்மைதான். அதற்கு காரணம் நான் இந்த நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு செல்லும் பொழுது சம்பள உயர்வை நோக்கியோ அல்லது என்னுடைய டிரான்ஸ்ஃபராலோ நான் செல்லவில்லை. நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தது கான்ட்ராக்ட் பீரியடில் வேலை பார்த்தேன். ஒரு நிறுவனம் என்னை 3 ஆண்டுகள் கான்ட்ராக்டில் எழுத்தார்கள். முதல் 3 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். கான்ட்ராக்ட் காலம் முடிந்தது, அவர்களே அந்த பணிக்காலத்தை முடிவடைந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் நான் இன்னொரு நிறுவனத்திற்கு மாற வேண்டியது இருந்தது. அந்த நிறுவனத்தில் நான் ஒரு 4 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அந்த நிறுவனமும் கான்ட்ராக்ட் பேஸ் நிறுவனம். அதனால் அந்த நிறுவனமும் தனது 4ஆம் ஆண்டு முடிவில் பணி நிறைவடைந்து விட்டது, நீங்கள் செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அதனால் இன்னொரு நிறுவனத்தை தேடி சென்று அந்த நிறுவனத்தில் 3 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அந்த நிறுவனத்தில் தான் இப்பொழுது இறுதியாக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பதிலளிக்கிறார். இது எவ்வளவு பொருத்தமானது பாருங்க. அவரா விருப்பப்பட்டு என்ன பண்ணல அப்படின்னா, அதாவது இந்த கம்பெனியில சம்பளம் கம்மி சார், அதனால இந்த கம்பெனிக்கு நான் மாறிட்டேன்னு சொல்லல. பாத்தீங்களா, அந்த கம்பெனியினுடைய பணிக்காலம் நிறைவடைந்து விட்டது, நான் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செய்திருக்கிறேன், அதனால் இந்த பணி மாறுதல் நிகழ்ந்திருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப உங்களை பத்தி தப்பா எடுத்துக்கக்கூடிய ஒரு எண்ணம் நீதிபதி ஐயாவுக்கு ஏற்பட்டு இருக்காது இல்லையா? அதனால் இப்படித்தான் ஒரு வினாவிற்கான பதிலை நீங்கள் கூறியிருக்க வேண்டும். ஆனால் இந்த பதிலை நான் கூறுவதற்கு முன்னால் நீங்கள் என்னவெல்லாம் யோசித்தீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மற்றொரு இது போன்ற காணொலியில் இன்னும் ஒரு சிறந்த கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.